நானும் நிறைய இடத்துல பார்க்குறேன், பார்த்துக்கிட்டு தான் வரேன். இந்த விவசாயம் பண்ணுறவங்க கிராமத்தாங்க அப்படின்னும்போது அவனை கண்டாலே ஒரு மாதிரி ஏதோ அப்படின்னு நினைக்கிறான் சில காட்டுவாசி பசங்க. ம் ஏய், இந்த இப்போ கொரோனா வந்து 2 வருஷம் லாக்டவுன் போட்ட மாதிரி இன்னும் ஒரு பிரச்சனை வந்துன்னு வச்சுக்க, அவன் தான் இன்னைக்கு பணக்காரன். இந்த 2 வருஷம் போய் இந்த காய்கறி வாங்கிறதுக்கு அப்படி எப்படி அல்லோலப்பட்டீங்கன்னு எல்லாம் மறந்து போச்சா என்ன? நீங்கள் காய்கறி வாங்கிறதுக்கு நீ அல்லோலப்பட்ட சமயத்தில் அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நாங்கள் என்ன பண்ணோன்னு தெரியுமா உனக்கு? நாங்கள் பாட்டுக்கு எங்கள் நிலத்தில் கொஞ்சோண்டு கீரை விதைச்சோம், கொஞ்சமாக காய்கறி விதைச்சோம். நாங்கள் பாட்டுக்கு கடை பக்கமே போகாத அதை பிடிங்கி சாப்பிட்டுக்கானோம். உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு? அன்னைக்கு நாங்கள் தான்டா பணக்காரங்க, சரியா? நீ போய் இன்னைக்கு போனால் இன்னைக்கு போகலன்னா மிஸ் ஆயிரும். அந்தமாரி இன்றைக்கி அந்தமாரி காஞ்சவெல்லாம் எத்தனை பேர் இருக்கிறீங்க தெரியுமா? கொரோனா டைமில் அரிசிக்கும் பருப்புக்கும் காய்கறிக்கும் ஓடி ஓடி நீங்கள் பிச்சை எடுத்ததெல்லாம் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன்ல. அதனால தான் இந்த விவசாயம் பண்ணுறவனையும் கிராமத்தக்காரனையும் பார்த்தா அப்படியே என்னமோ மாதிரி பார்க்குறான். வேற்று கிரகத்தில் வந்த வாசி மாதிரி அப்படியே பார்க்குறான். இன்றைக்கி அவன் மட்டும் உனக்கு விலை வச்சுங்க உனக்கு மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு அனுப்பலன்னா நீ என்ன நிலைமை ஆகும் தெரியுமா? நீ நினைக்கலாம் நான் வாங்கிறதுனால தான் உனக்கு காசு வருது. நீ வாங்கவே இல்லைனாலும் அவனுக்கு அவன் வயிறு ரம்பிடும். நீ என்ன பண்ணுவ சொல்லு பார்ப்பேன். இப்போ கொரோனாவில் எல்லாமே நீங்கள் வாங்கினதுனால தான் அவன் சாப்பிட்டுக்கு வந்தானா? கடை கண்ணிக்கே போக முடியாது. அப்போ நீ காசு கொடுத்து அவன் என்ன பண்ணுறது? அவன் பாட்டுக்கு நாங்கள் பாட்டுக்கு வேலை வச்சு நாங்கள் பார்த்து தின்னுட்டு கிடந்தோம். தெரியுமா உனக்கு? இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவ்வளோ கேவலமாக போச்சே என்ன? அதை எவனுமே யோசிக்கிறதில்ல. நானும் அதை பார்க்குறேன். இதையும் ஒருத்தவனும் பேசுறது கிடையாது. ஏதாவது சீமான் மட்டும் எதை பற்றி பேசிட்டு போல, மீதி ஒரே ஒரு பைத்தியக்காரன் கூட அதை பற்றி பேசுறது கிடையாது. அதனால் என்ன, அதை பேசி என்ன வரப்போகுது? அவ்வளோதான் மற்றவங்களுடைய எண்ணெல்லாம். அவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. கொஞ்சம் பணம் கைக்கு ஏறி போகணுன்னு அப்படி தான் நினைக்கிறான். பார்த்துக்க, இதோட முடியாது, எழுதி வச்சுக்க.